அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த அடுத்த 3 மாத காலங்களில் உங்களுடைய விதி மாறும் நேரமாக இக்காலகட்டம் அமைகிறது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிக்கிறாங்க. புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். திட்டமிட்டு செய்யும் செயல்களால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்கல் என்பது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. பண வரவுகளும் திருப்தியாக இருக்கும். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆட்சி பெற்ற சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதாலும் அவர்களை குரு பார்ப்பதாலும் அலுவலகத்தில் பிரச்சனைகள் சுமூகமாகி மேலதிகாரிகளுடைய உற்சாகமும் ஆதரவும் உதவிகரமான நிலையில் இருக்குங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாத காலங்கள் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் என்பது சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா உணவில் கவனம் தேவை. தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க, அனுமனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.